ஹலோ ஹோலா வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஆகஸ்ட் மந்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இது பார்ட் 3. ஸோ ஆல்ரெடி ரெண்டு பார்ட் வந்து அப்லோட் ஆகியிருக்கு. ஸோ பார்க்காதவங்க அதை பாருங்கள், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மூடாடி பஞ்சாயத். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோழிக்கோடு, கேரளாவில் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹீட் ரெசிலியன்ட் மிஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இனிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இது வந்து கேரளாவோட ஃபர்ஸ்ட் ஹீட் ரெசிலியன்ட் கிராம் பஞ்சாயத், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த ஹீட் ரெசிலியன்ட் மிஷனில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ நிறைய வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா, டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதனால் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய நடக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் அந்த டெம்பரேச்சர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஸோ நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ், இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஸோ அந்த இனிஷியேட்டிவ்க்கு பேர் தான் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹீட் ரெசிலியன்ட் மிஷன், ஓகேவா? ஸோ இது வந்து கேரளாவோட ஃபர்ஸ்ட் கிராம் பஞ்சாயத். ஸோ அந்த கிராம் பஞ்சாயத்து, மூதாதி கிராம் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ஸோ சில சைட்ஸ் இருக்கும் அந்த கிராம் பஞ்சாயத்தில், ஓகேப்பா? ஸோ அந்த மாதிரியான சில சைட்ஸில் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஹீட் ஆக்ஷன்ஸ் பிளான் வந்து டெவலப் பண்ண போகிறாங்க, ஓகேவா? ஸோ யார் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகே? ஸோ எந்த ஸ்டேட் இது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த டிஸ்ட்ரிக்ட்? கோழிக்கோடில் கிராம் பஞ்சாயத், முடாடி பஞ்சாயத், ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கேபினட் சாங்ஷன்ட் 30,000 crore. ஸோ 30,000 crore வந்து காம்பன்சேஷன் பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க 3 ஸ்டேட் ரன் ஆயில் கம்பெனிஸ்க்கு. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, IOCL, BPCL, HPCL, ஓகேவா? இந்த 3 ஆயில் கம்பெனிஸ்க்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30,000 crore வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து LPG சிலிண்டர்ஸ், அதாவது குக்கிங் சிலிண்டர்ஸ், கேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ சப்சிடிஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ சப்சிடிஸ் வந்து இந்த 3 கம்பெனிஸ் கீழே தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சப்சிடிஸ்லாம் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போது அந்த சப்சிடிஸ் ரேட்டில் வந்து இவங்க கொடுக்கறதுனால ஸோ இவங்களுக்கு எந்த ஒரு லாஸும் ஆகக்கூடாது இல்லையா இந்த கம்பெனிஸ்க்கு. ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக 30,000 crore கொடுக்குறாங்க. ஸோ சப்சிடிஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த PM உஜ்வாலா யோஜனா இருக்குது. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2016. ஸோ இந்த ஸ்கீமு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 300 rupees வந்து ஒரு சிலிண்டருக்கு சப்சிடி கொடுக்குறாங்க, ஓகேவா? பர் சிலிண்டருக்கு. ஸோ எப்போ இந்த சப்சிடி வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து 1 இயருக்கு 9 ரீஃபில்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சிலிண்டருக்கு 300 rupees கிடைக்கும், ஓகேவா? ஸோ 1 இயருக்கு நீங்கள் 9 சிலிண்டர்ஸ் தான் ரீஃபில் பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு இந்த சப்சிடி கிடைக்கும், ஓகேவா? ஸோ இது எப்போ லான்ச் பண்ண ஸ்கீம் அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக 2016, ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் கீழே தான் சப்சிடிஸ் வந்து நமக்கு கிடைக்குது, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கவர்மெண்ட் வில் அனௌன்ஸ் சப்போர்ட் மெஷர்ஸ் அண்டர் 2,250 crore எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ் மிஷன். ஸோ அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன். ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த மிஷன், ஸோ அதாவது எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஸோ குளோபல் லெவலில் நம்மளோட எக்ஸ்போர்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக்கணும், ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் பண்ண முடியுமோ கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக 2,250 crore வந்து ஒரு மதிப்புள்ள ஒரு மிஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் மிஷன் வந்து ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர் 26 பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? ஸோ இதில் 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து நிர்யாத் போஷன், இன்னொன்று வந்து நிர்யாத் தீஷா. ஸோ இந்த 2 இனிஷியேட்டிவ். ஸோ போஷன் அப்படின்னா ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ் நிறைய எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஸ் சப்போர்ட், ஓகேவா? ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறது நிர்யாத் போஷன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நிர்யாத் தீஷா அப்படின்னா மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம், மார்க்கெட் ஆக்சஸ் அதுதான், ஓகேவா? ஸோ அது வந்து நிர்யாத் தீஷா, ஓகேவா? ஸோ இந்த 2 இனிஷியேட்டிவ் வந்து இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன்ஸ் மிஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ நிர்யாத் போஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், நிர்யாத் தீஷா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாமா? ஸோ இப்போ மெயினாக வந்து இப்போ நமக்கு US வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்தியன் குட்ஸ் மேலே டேரிஃப்ஸ் போட்டிருக்கு இல்லையா? ஸோ டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா? ஓகே. ஸோ இன்னொரு சில டேட்டா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எக்ஸ்போர்ட் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்,
ஓகேவா. ஸோ 1.92% வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இம்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 4.24% வந்து என்ன இருக்குது அப்படின்னா இம்போர்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அஃபிஷியலி நாமினேட்டட் சர்நாத் ஃபார் இன்க்ளூஷன் ஆஃப் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் நாமினேஷன். ஸோ இந்த யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக பண்ணணும், அதை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ஆகணும் அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்தியாவிலேருந்து நாமினேட் பண்ணணும், நாங்கள் இந்த சைட்டை நாமினேட் பண்ணுறோம், நீங்கள் அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அப்ரூவல் கொடுங்க அப்படின்றதுக்காக. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சர்நாத். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வாரணாசி பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு உத்தரப்பிரதேஷில். ஸோ நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்நாத் வந்து ஆல்ரெடி டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1998 டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டென்டேட்டிவ் லிஸ்ட்டாக அப்ரூவல், அதாவது டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் அதை ஆட் பண்ணும். ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணால் தான் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக மாற்ற முடியும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்நாத்தை இது பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா யூபியோட 4th யுனெஸ்கோ சைட்டாக ஆகும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டு சைட் அவுட் சைட் ஆக்ராவாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி யூபியில் இருந்த மற்ற யுனெஸ்கோ சைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா, தாஜ்மஹால், ஃபெட்டக்பூர் சிக்ரி, இது 3மே ஆக்ராவுக்கு உள்ளே இருக்கிறது. ஓகேவா. ஸோ அவுட் சைட் ஆக்ரான்னு பார்த்தோம்னா இந்த சர்நாத் தான் வரும். ஓகே. ஸோ இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் கன்வென்ஷன் அப்படின்றது 1972. இந்த இதுக்கு கீழே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்டேட் ஒரு சைட்டை மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நாமினேட் பண்ண முடியும் 1 இயருக்கு. ஓகேவா. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா 44 இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் நம்ம 6th பொசிஷனில் இருக்கும். ஏஷியா பசிபிக் லெவலில் வந்து பார்த்தோம்னா 2nd. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா இருக்குது. ஓகேவா. சைனா கிட்ட 60 ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம குளோபல் லெவலில் 6th சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ டாப் 5 யார் அப்படின்னு பார்த்தோம்னா இட்டாலி 60, சைனா 60, ஜெர்மனி 55, அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸ் வந்து 53, ஸ்பெயின் வந்து 50. ஓகேவா. ஸோ டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் மொத்தம் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா 62 இருக்குது. 62 இந்தியன் சைட்ஸ் வந்து டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாஸ்காம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மேக்கர்ஸ் ஆனர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். ஓகேவா. ஸோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மெயினாக இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், டெக்னாலஜிஸ்ட் இவங்களுக்காக. ஓகேவா. ஸோ அவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் மேக்கர்ஸ் ஆனர். ஓகேவா. ஸோ இது யார் பண்ணுறா அப்படின்னா நாஸ்காம் வந்து பண்ணுறாங்க. ஓகே. ஸோ மெயினாக எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அதுதான் சொல்லியாச்சு. ஸோ இந்தியாவோட சில முக்கியமாக வந்து சில இன்ஜினியர்ஸ், டெவலப்பர்ஸ், அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ்ட் இவங்களாம் வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ மொத்தம் 5 கேட்டகரிஸ் கீழே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னோவேட்டிவ், செகண்ட் வந்து ஸ்கேல் பில்டர் வந்து செகண்டு, தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ் டைட்டன், ஃபோர்த் வந்து ஏஐ அண்ட் டீப் டெக் பயோனியர், 5th வந்து ப்ராப்ளம் சால்வர்ஸ். இந்த 5 கேட்டகரிஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஜூரி அவார்டு இருக்கும். ஓகேவா. ஸோ இது கூட நாஸ்காம் வந்து யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா GitHub. ஓகே. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இதை மேனேஜ் பண்ணுறது அது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பங்கஜ் மிஸ்ரா, இவங்க வந்து ஆத்தர், ஜேர்னலிஸ்ட்டும் கூட. ஓகேவா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் மகாராஷ்டிரா வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் அக்ரி ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஈனாம் பிளாட்ஃபார்ம் வழியாக. ஓகேவா. ஸோ ஈனாம் பிளாட்ஃபார்ம் வந்து எப்போ வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2016. ஸோ யார் பண்ணா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அவங்க தான் பண்ணாங்க. ஓகேவா. ஸோ இந்த ஈனாம் அப்படின்றது ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். இது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ். ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் மார்க்கெட் கமிட்டிஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓகேவா. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஈனாமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரும் மகாராஷ்டிராவும் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஆப் மூலிமா என்ன பண்ணுறாங்க, இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா இன்டர் ஸ்டேட் அக்ரி ட்ரேட் வந்து பண்ண போகிறாங்க. ஸோ இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு. ஓகேவா. 2 ஸ்டேட் வந்து அக்ரி ட்ரேட் பண்ணுறது. ஓகேவா. ஸோ என்ன
அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ்க்காக இவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ஆப்பிள்ஸ் அண்டு பியர்ஸ் ஓகேவா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய ஆப்பிள்ஸ் பியர்ஸ் ஸோ அதை எங்கே வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னா பூனேக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ 11 மெட்ரிக் டன்ஸ். ஸோ ஓகேவா. ஸோ இது என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஆப்பிள் பியூர் ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு பிஇஎம்எல் அப்படின்றது வந்து யாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு பிரம்ஹா அப்படின்றது ஒரு ரெயில் ஹப். அதாவது ரெயில் ஹப் அப்படின்றது வந்து என்னென்னா ஸோ இவங்க ட்ரெயினுக்கு தேவையான அந்த கோச்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரெயினில் வந்து கோச்சஸ் இருக்கும். அந்த கோச்சஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட்டை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா செட்டப் பண்ண போகிறாங்க. எங்கே அப்படின்னா எம்பியில் உமாரியா வில்லேஜில் ஓகேவா. ஸோ எம்பியில் உமாரியா வில்லேஜில். ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 1800 crore. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து ராஜ்நாத் சிங் அவர் வந்து லைட் பண்ணியிருக்கார் ஓகேவா ஃபவுண்டேஷன் ஸ்டோனை. ஸோ இந்த பிஇஎம்எல் வந்து ஒரு பப்ளிக் செக்டார் யூனிட் தான் ஓகே. ஸோ எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு பிஎஸ்யூ தான் ஓகே. ஓகே ஸோ இவங்க வந்து எந்த மாதிரியான ரெயில்ஸ்க்கெலாம் வந்து கோச்சஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தே பாரத், அம்ரித் பாரத், மெட்ரோ ட்ரெயின் கோச்சஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க ஓகே. ஸோ இதே மாதிரியான மேனுஃபேக்சரிங் யூனிட் வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர், பாலக்காடு, கோலார் கோல்டு ஃபீல்ட்ஸ் ஓகேவா. ஸோ இந்த 3 இடத்துல இருக்குது ஓகே. ஸோ பிஇஎம்எல் ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ பிரம்மாவோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா பின்றது வந்து பிஇஎம்எல் ஓகே. ஆர்ஏ அப்படின்றது வந்து ரெயில் ஓகே, ரெயில் ஹப். ஸோ பின்றது வந்து பிஇஎம்எல், ஆர்ஏன்றது வந்து ரெயிலு, ஹெச்ன்றது ஹப்பு, எம்ஏன்றது மேனுஃபேக்சரிங் ஓகே. ஸோ ரெயில் ஹப் ஃபார் மேனுஃபேக்சரிங் அதான் பிரம்மா ஓகே. ஓகே நெக்ஸ்ட்டு இந்தியா ஏஐயு என்சிஜின்றது நேஷ்னல் கேன்சர் கிரிட். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்ச் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. ஸோ கேட்ச்க்கான ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க கேன்சர் ஏஐ அண்ட் டெக்னாலஜி சேலஞ்ச் ஓகேவா. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம ஏஐயை யூஸ் பண்ணி கேன்சர்ஸ்க்கான நிறைய இன்னோவேட்டிவ் ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஓகேவா. ஸோ இப்போ கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு ஸோ எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஸ்க்ரீனிங் பண்ணலாம், ஸோ டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்க கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 50 lakh கொடுக்குறாங்க. ஸோ சப்போஸ் அதுவே வந்து ஒரு நேஷன் வைடு வந்து அதை கொண்டு போகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 crore வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபண்டு கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ மொத்தம் 10 ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி கொடுக்குறாங்க ஓகே. 10 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்புறம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிஇஎம்எல். ஸோ அகைன் இப்போ தான் பார்த்தோம். ஸோ பிஇஎம்எல்லை பற்றி ஒரு நியூஸ். ஸோ செகண்ட் டைம் பிஇஎம்எல் வருது. ஸோ பிஇஎம்எல் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஓவர்சீஸ் கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ யார்கிட்டேருந்து அப்படின்னா ஸோ இவங்க வந்து 3 ஃபீல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ் ஒன்று, மைனிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று, இன்னொன்று ரயில் அண்ட் மெட்ரோ. இவங்க எதில் கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரயில் அண்ட் மெட்ரோ செக்மெண்ட்டில் வாங்கியிருக்காங்க ஓகேவா. ஸோ யார்கிட்டேருந்து அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், மலேசியா ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னா மலேசியாவோடைய மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஸோ அது ஒன்றும் இல்லை. ஸோ மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்னா சிட்டிஸ்லலாம் ஓடக்கூடிய மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஓகேவா. ஸோ அதிகமான பேசஞ்சர்ஸாக கேரி பண்ணக்கூடிய ஒரு மெட்ரோ ட்ரெயின் மாதிரி ஓகேவா. ஸோ அதில் இருக்கக்கூடிய ரெட்ரோஃபிட் அண்ட் ரீகண்டிஷனிங். ரெட்ரோஃபிட் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வந்து ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர்ஸை மட்டும் அப்கிரேட் பண்ணுறது. ஸோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணாமல் ஸோ அப்கிரேட் பண்ணுறது ஓகேவா, அது ரெட்ரோஃபிட். ரீகண்டிஷனிங் அப்படின்னா ஸோ ரிப்பேரிங் பண்ணுறது. ஸோ அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு பார்ட்ஸை வந்து ரிப்பேரிங் பண்ணி அகைன் புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ண வைக்கிறது ஓகேவா. ஸோ அது ரீகண்டிஷனிங் ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கான்ட்ராக்ட் யார் வாங்கியிருக்கா அப்படின்னா பிஇஎம்எல். ஸோ அந்த கான்ட்ராக்ட்கான வேல்யூ வந்து $1 million ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சூர்யா ட்ரோனத்தான் 2025. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு ட்ரோன் காம்படிஷன். ஸோ இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய, நேஷ்னல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ட்ரோன் காம்படிஷன் எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஹெச்பி, இமாச்சல் பிரதேஷில். ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னா சூர்யா கமாண்ட், இந்தியன் ஆர்மியும் ட்ரோன் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க 2 பேர் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மெயினாக இந்த காம்படிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா
ஸோ நம்ம ட்ரோன்ஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறோம் ஸோ இல்லையா. ஸோ இந்த ட்ரோனில் அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதுவும் மெயினாக இண்டிஜீனியஸாக இருக்கணும், அதுக்கு ரிலேட்டடான ரிசர்ச்சாக இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இண்டிஜீனியஸாக இருக்கணும் அப்படின்றத ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த காம்படிஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா கவர்மெண்ட் வந்து கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ கேட்டலிஸ்ட் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய ஆஃபீஸோ இல்லை சம்திங் அவங்களுடைய யூனிட்டோ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ். ஓகேவா. ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ். ஓகேவா. ஸோ கர்நாடகாவில் வந்து அந்த மாதிரியான அதாவது ஜிசிசி வந்து சென்டர்ஸ் வந்து செட்டப் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த செட்டப் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதுக்கப்புறம் வேறு இதுக்கு ஸோ நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். லைசன்ஸு, அப்ரூவல், இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கான கைடன்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி தரத்துக்கு ஸ்பெஷலாக குளோபல் கெப்பாசிட்டி சென்டர்ஸ்க்கு பண்ணி தரத்துக்காக கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகேவா. ஸோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த ஜிசிசியை வந்து அதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் அவங்க பண்ணி தருவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஜிசிசி வந்து செட்டப் பண்ணி தரதுக்கு அண்டர் 45 டேஸில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டப் பண்ணுறதுக்கு இந்த கேட்டலிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராசஸ் ஸ்பீடப் பண்ணி தரும். ஓகேவா. ஸோ நிறைய அப்ரூவல் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதை ஸ்பீடப் பண்ணி தரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிசிசி பாலிசி 2024 to 2029 அதுக்கு கீழே கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஜிசிசி கூட 500 ஜிசிசி 2029 ஆட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய ஜாப்ஸ் ஒரு நியூவாக ஒரு ஜிசிசி ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் அப்படின்னா, ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஜாப்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஜாப்ஸ் கிடைக்கும். ஸோ $50 பில்லியன் வந்து எக்கனாமிக் அவுட்புட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க, எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கர்நாடகாவில் எவ்வளோ ஜிசிசி இருக்குது அப்படின்னா 875 இருக்குது. ஸோ இந்த 875 அப்படின்றது இந்தியாவில் 30%. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட் பெங்களூர் டெக் சம்மிட் அப்படின்றது ஒன்று ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில். ஸோ அதுக்கான தீம் வந்து ஃபியூச்சரைஸ். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்படின்ட்டு ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணுறாங்க அவங்களுடைய ஆப்பில். ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ அந்த கவர்மெண்ட் கேட்டகரியில் வந்து அந்த கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இது எங்கெங்கெல்லாம் மட்டும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா டெல்லி, மும்பை, பெங்களூரில் மட்டும்தான். ஸோ இந்த கவர்மெண்ட் கேட்டகரி ஆட் பண்ணுறது யார் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ட்ரையல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃப்ரையட் ட்ரெயின். ஸோ அதுக்கு பேர் வந்து ருத்ராஷ்டா. ஸோ அந்த ட்ரெயினோட லென்த் 4.5 கிலோமீட்டர், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதோடைய ட்ரையல் வந்து கண்டக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியாவில் ஏஷியாலேயும் லார்ஜஸ்ட் ஃப்ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி ட்ரையல் வந்து எந்த ரூட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் டு ஜார்க்கண்ட். ஸோ ஓகேவா. ஸோ உத்தரப்பிரதேஷில் கங்வாஜா ரயில்வே ஸ்டேஷன் டு கார்வா ரயில்வே ஸ்டேஷன் ஜார்க்கண்ட் வரைக்கும். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 209 கிலோமீட்டர் 5 ஹவர்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். அதில் இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த நேம் இம்பார்ட்டண்ட், எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்றது இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து கருடா திருஷ்டி அப்படின்ட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இனோக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் போலீஸ். ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னா, ஸோ சோஷியல் மீடியாவில் வந்து நான் மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து ஏதாச்சும் என்ன சொல்கிறது, ஸோ ஃப்ராடு இருக்குது, சைபர் க்ரைம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ மானிட்டர் பண்ணி அதை வந்து பேன் பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ எந்த கருடா திருஷ்டி அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்மை இனாக்ரேட் பண்ணது எந்த ஸ்டேட் அப்படின்றது கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். மகாராஷ்டிராவில் நாக்பூர் போலீஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராஜெக்ட்ஸ்க்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா ISM
ISM இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் கீழே. ஸோ அந்த 4 ப்ராஜெக்டில் 2 புவனேஸ்வரில், 1 பஞ்சாப், 1 ஆந்திர பிரதேஷ். ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த மிஷனுக்கு கீழே 10 ப்ராஜெக்ட்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த 4ம் சேர்த்து 10. ஓகே. ஸோ இந்த ISM எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021. ஸோ இதுக்கான அவுட்லே வந்து 76,000 crore. ஸோ இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ எப்போ லான்ச் பண்ணாங்க, அவுட்லே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராஜஸ்தான் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ நிறைய என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின்லாம் பண்ணுவோம், சீட் க்ளவுடிங்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் வந்து ட்ரோனை யூஸ் பண்ணி அந்த ஆர்டிஃபிஷியல் ரெயின் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாரெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கா அப்படின்னா, ராஜஸ்தான் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் ஜெனெக்ஸ் ஏஐயும். ஸோ ஓகேவா. ஸோ 2 பேரும் சேர்ந்து எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ ஜெய்ப்பூரில். ஓகே. ஸோ இதுக்கு அப்ரூவல் வந்து டிஜிசிஏ, ஏன்னா ட்ரோனை பேஸ் பண்ணி பண்ணுறதுனால டிஜிசிஏ கிட்டேயும், அதுக்கப்புறம் ஐஎன்டி, அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்ககிட்டெல்லாம் அப்ரூவல் வாங்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், OCI அப்படின்றது தெரியும், ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்றது. ஸோ அதாவது OCI அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியன் ஆரிஜினாக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபாரினில் போயிட்டு ஒர்க் பண்ணுறதோ வாழ்கிறதோ சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது. ஓகேவா. ஸோ இந்தியாவில் ஆரிஜின். ஓகேவா. ஸோ இந்தியன் ஆரிஜினாக இருந்திருப்பாங்க. பட் அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் இருக்காங்க. அவங்களாம் OCI. பட் இந்தியாவுக்கு வந்து வரலாம். ஸோ எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ எல்லா ரைட்ஸும் இருக்குது. பட் சிட்டிசன்ஷிப் வந்து கிடையாது அவங்களுக்கு. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ அவங்களுடைய OCI ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து கேன்சல் பண்ணுறதா ஒரு நியூ ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எதுக்காக கேன்சல் பண்ணுறாங்க, எந்த மாதிரியான விஷயத்துக்கு கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து 2 இயர்ஸுக்கு மேலே ஜெயிலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னா, இம்ப்ரீசன்மெண்ட்டு போயிருந்தாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு 2 இயர்ஸுக்கு மேலே ஜெயில் பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய OCI ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சப்போஸ் ஒரு இண்டிவிஜுவலோடைய சார்ஜ் ஷீட்டடில். ஓகேவா. ஸோ இன்னும் பனிஷ்மெண்ட் அப்ரூவல் ஆகலை. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து 7 இயர்ஸ்க்கு மேலே இம்ப்ரீஸ்மெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா OCI ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் 2 இயர்ஸுக்கு மேலே பனிஷ்மெண்ட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க, பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ சார்ஜ் ஷீட்டரில் வந்து 7 இயர்ஸ் வந்து இம்ப்ரீஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த OCI அப்படின்றது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2005. ஓகேவா. 2005 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955க்கு கீழே. ஓகேவா. ஓகே. ஸோ இந்த நியூ ரூல்ஸ் எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் D ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955, சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் 2009. ஓகே. நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் ரயில்வேஸ். ஸோ வெஸ்டர்ன் ரயில்வே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 2 × 25 கிலோவாட் எலக்ட்ரிக் டிரான்சாக்ஷன் சிஸ்டம். ஸோ அதாவது இந்த பவர் சப்ளை வரும் இல்லையா. ஸோ அந்த பவர் சப்ளை வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸுக்கு வந்து அது என்னவா கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா, வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி, அதாவது ட்ரெயினுக்கு ஏற்ற வோல்டேஜில் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இந்தியாவில் வந்து 25 கிலோவாட் எலக்ட்ரிக் இதுவில் தான் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து 2 × ஸோ அதாவது டபுள் லைன்ஸில், அதாவது 50 கிலோவாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அப்போது 2 × 25 கிலோவாட் அப்படின்ற போது அதோடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ வெஸ்டர்ன் ரயில்வேல எந்த டிவிஷனில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரத்லாம் டிவிஷன். ஓகேவா. இது வந்து வெஸ்டர்ன் ரயில்வேயோட டிவிஷன், ரட்லாம் டிவிஷனில் இந்த இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த இனிஷியேட்டிவ். ஓகேவா. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, மிஷன் ரஃப்தார். ஸோ இந்த மிஷன் ரஃப்தார் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆவரேஜ் ஸ்பீடு இருக்கும் இல்லையா. ஸோ ஆவரேஜ் இந்தியாவோட ரயில் ஸ்பீடு இருக்கும், அது பேசஞ்சராக இருக்கட்டும், ஃப்ரையட்டாக இருக்கட்டும். ஸோ எந்த ட்ரெயினாக இருந்தாலும் ஆவரேஜ் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது தான் மெயின் டார்கெட். ஓகேவா. இந்த மிஷன் ரஃப்தார் இனிஷியேட்டிவ்க்கு.
ஓகே. நெக்ஸ்ட் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்பெனி ஐசிஎம்எம். ஐசிஎம்எம்னு என்னென்னா இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆன் மினரல்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். ஓகேவா? ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுது. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு கம்பெனி அதில் ஜாயின் பண்ணுது. ஸோ எத்தனாவதா மெம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25th மெம்பராக வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ 24th யாருன்னு பார்த்தோம்னா பொலிடன் 2021 ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஐசிஎம்எம் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2001. ஸோ இந்த ஐசிஎம்எம்மோடைய 40 பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்துஸ்தான் ஜிங்க் வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் ஜிங்க் வந்து வேர்ல்டு மோஸ்ட் சஸ்டைனபிள் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு 2024 வந்து டாப் ரேங்க் வாங்கியிருக்கு. ஓகேவா? செகண்ட் கான்சிக்யூட்டிவ் இயராக. ஸோ இந்த ரிப்போர்ட் யார் வந்து கொடுத்துருக்கா அப்படின்னா S&P குளோபல் கார்ப்பரேட் சஸ்டைனபிள் அசஸ்மெண்ட் அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் சஸ்டைனபிள் கம்பெனி அப்படின்னு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2024. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆகாஷ்வாணி கேந்திரா எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா பிண்ட் ஸ்கீம். இந்த பிண்ட் ஸ்கீம் அப்படின்றது ஃபினான்ஷியல் இயர் 22 லான்ச் பண்ணது. ஸோ 22 26 வரைக்கும் இதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அவுட்லே வந்து இது பண்ணியிருந்தாங்கன்னா 2500, எனக்கு அக்யூரேட்டாக தெரில, பட் அப்ராக்சிமேட்டாக 2500 crores கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு அவுட்லே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிண்ட் ஸ்கீமில் வந்து மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எதுக்காக கொண்டு வந்ததுன்னு பார்த்தோம்னா இந்த பிரசார் பாரதிக்காக தான். ஓகேவா? ஸோ இந்த பிரசார் பாரதி அப்படின்றது வந்து தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ இதெல்லாம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸு அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் மாடர்னைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஸ்கீம். ஸோ அப்படி மாடர்னைஸ் பண்ணுறது மூலயமா எல்லா என்ன சொல்கிறது ஸோ எல்லாருக்கும் ரீச் ஆகணும். ஓகேவா? ஸோ பீப்புள் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டோக்காக தான் அந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ இப்போ மத்திய பிரதேஷில் வந்து ஆகாஷ்வாணி கேந்திரா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கோ அங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பீப்புள்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணதான் இந்த ஆகாஷ்வாணி கேந்திரா. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பிகன் 25% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டேரிஃப் போட்டிருக்காங்க இந்தியன் இம்போர்ட்ஸில். ஸோ ஸோ அடிஷ்னலாக இன்னொரு இது எப்போ போட்டது அப்படின்னு பார்த்தோம்னா August 7 ஓகேவா? ஸோ அடிஷ்னலாக இன்னொரு 25% போட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆயில் வந்து ரஷ்யாவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெனலைஸ் போட்டிருக்காங்க அடிஷ்னல் 25%. அது எப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா August 27 இது August 7, இது August 27 ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு 25% டேரிஃப். ஸோ இந்தியா விட அதிகமாக வந்து சில கண்ட்ரிஸ்க்கு டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ சைனாக்கு 30%, கனடாக்கு 35%. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கென்யா வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஹியூமன் ஆஃப்ரிக்கன் ட்ரைஃபானோமியாசிஸ் இந்த டிசீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க எராடிகேட் பண்ணியிருக்காங்க அந்த கண்ட்ரியில். ஸோ இல்லைனா ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அந்த டிசீஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ். ஓகேவா? இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படின்றது நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸும். இது வந்து இந்த நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸில் செகண்ட் டிசீஸை வந்து எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா குனியா வார்ம் டிசீஸ் 2018 எராடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹியூமன் ஆஃப்ரிக்கன் ட்ரைஃபானோமியாசிஸ் இதை வந்து 10th கண்ட்ரியாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10th ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியாக இதை எலிமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 9 கண்ட்ரிஸ் வந்து இந்த டிசீஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ் டிசீஸை எராடிகேட் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனின், சத், கோட் டி இவோய்ரி, ஈக்வேட்டோரியல் குனியா, கானா, குனியா, ரவாண்டா, டோகோ, யுகாண்டா. ஓகே. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எராடிகேட் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த HAT அப்படின்றது ஒரு வெக்டார் பார்ன் டிசீஸு.
இது எந்த பேரசைட்னால வருது அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் பேரசைட். ஸோ ட்ரைஃபானோசோமா ப்ரூசி. ஓகே, ஸோ இதை டிரான்ஸ்மிட் பண்ணுறது டெஸ்டிஃப்ளைஸ். ஓகே, ஸோ இந்த யுனைடெட் நேஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 3 நம்ம என்ன டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த என்டிடி அதாவது நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 2030 எராடிகேட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்தியா வந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எதில் பார்த்தோம்னா 38th பொகோட்டா இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் எங்கே நடக்குது அப்படின்னா 2026 நடக்க போகுது. ஸோ அதில் இந்தியா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது 38th எடிஷனாக ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தோம்னா கொலம்பியா புக் சேம்பர் அண்டு கார்ஃபெரியாஸ். ஓகே, ஸோ 37th எடிஷனில் இந்தியாவுடைய நேஷ்னல் புக் ட்ரஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்தியன் புக்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு எக்ஸிபிஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொலம்பியாவுக்கு இந்தியன் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தோம்னா வன்லால் ஹூமா. ஓகேவா, வன்லால் ஹூமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, ஸோ ஆர்பிஐ வந்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனிவர்சல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை யூனிவர்சல் பேங்க்காக வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனிவர்சல் பேங்க்குக்கு ஸோ நெட் ஒர்த் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 1000 crores இருக்கணுமா. அதுக்கப்புறம் கிராஸ் என்பிஏ வந்து 3% கீழே மெயின்டைன் பண்ணணும். நெட் என்பிஏ வந்து 1% கீழே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் வந்து 2 yearsக்கு வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஓகேவா, ஸோ ஒரு யூனிவர்சல் பேங்க்குக்கு நீங்கள் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து என்னென்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஓகேவா, ஸோ 2015 இதே மாதிரி ஒரு அப்ரூவல்ஸ் வந்து பந்தன் பேங்க்கும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் வந்து யூனிவர்சல் பேங்க்குக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கு. ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ இஷ்யூட் கோலெண்டிங் நார்ம்ஸ். ஓகேவா, ஸோ கோலெண்டிங் நார்ம்ஸ் ஸோ அதாவது ஒரு 2 இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து சேர்ந்து லெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஒரே லோனை 2 பேர் வந்து ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அதுதான் கோலெண்டிங் நார்ம்ஸ். ஸோ அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூல்ஸ் வந்து எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி 1 2026 எஃபெக்டிவ் ஆகும். ஓகேவா, ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த கோலெண்டிங் நார்ம்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸ் இவங்க 2 பேர் மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கோலெண்டிங் பண்ண முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸ் அதில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கை தவிர்த்து மீதி எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸ் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு எல்லாமே. ஓகேவா, ஸோ எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா லெண்டர்ஸாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுற லெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு லோனுக்கும் 10% வந்து அட்லீஸ்ட் 10% வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா 20% இருந்துச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எல்லாமே எந்த இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் ஸோ எந்த லெண்டராக இருந்தாலும் 10% மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்பிஎஃப்சிஸ் 20% இருந்ததை 10% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ லோன் ஆரிஜினேட்ஸ் அப்படின்றது என்னென்னா ஸோ இப்போது 2 ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கு என்பிஎஃப்சிஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ பேங்க்கும் என்பிஎஃப்சிஸும் கோலெண்டிங்காக பார்ட்னர்ஷிப் பண்ணுது அப்படின்னா ஸோ இப்போது ஒரு பாரோவர் வந்து என்பிஎஃப்சிஸ் போயிட்டு பாரோவர்கிட்ட போயிட்டு ஸோ இந்த மாதிரி நாங்கள் லோன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா ஸோ இவங்க தான் லோன் ஆரிஜினேட். ஓகேவா, ஸோ அதாவது இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பாரோவரோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அவங்களுடைய கேஒய்சிலேருந்து டாக்குமெண்ட்டை பாரோவர்கிட்டேருந்து வாங்குறதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து இந்த என்பிஎஃப்சிஸ் தான் பண்ணோம். ஓகேவா, ஸோ பேங்க் வந்து பாரோவர் கூட எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது. ஓகேவா, பட் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நம்ம கோலெண்டிங் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ஸோ பேங்க் எவ்வளோ லோன் ப்ரொவைட் பண்ணுதோ அதுக்கு பேங்க் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணணும். என்பிஎஃப்சிஸ் எவ்வளோ லோன் பண்ணுறாங்களோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 2 பேர்தும் சேர்த்து அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கும். ஓகேவா, எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இருக்கும். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஆரிஜினேட் லோன்ஸ் அப்படின்றது வந்து எந்த இன்ஸ்டியூஷன் வந்து பாரோவர் அப்ரோச் பண்ணி ஸோ மொத்த ப்ராசஸும் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆரிஜினேட் லோன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ஆரிஜினேட் லோன்ஸ் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா
ஆர்ஜினேட் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 5% வந்து 5% வரைக்கும் டிஃபால்ட் லாஸ் கேரண்டி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இந்த மாதிரி லோன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் வந்து ஒரு 80% இல்லை 70% லோன் வந்து ஷேர் பண்ணுது அப்படின்னா, ஸோ அப்போ என்பிஎஃப்சிஸ் வந்து 30%. ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்பிஎஃப்சிஸ் வந்து பாரோவருக்கு ஃபுல் லோனும் கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் 70% ஆஃப் லோன் வந்து யாருக்கு ஷேர் பண்ணணும்? பேங்க்குக்கு ஷேர் பண்ணணும். அது வந்து 15 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும் அப்படின்னா, அந்த லோன் வந்து ஷேர் பண்ணிடணும். ஓகேவா? சப்போஸ் இல்லை அந்த 15 டேஸ்க்குள்ளே பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அது கோலெண்டிங் நார்ம்ஸ் கீழே வராது. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க கோலெண்டிங் பண்ணலை. ஓகே. ஸோ என்பிஎஃப்சிஸ் தான் ஃபுல் லோன் கொடுத்த மாதிரி கணக்காயிடும். ஓகேவா? ஸோ அதுதான். ஓகே. ஸோ இந்த ரூல்ஸ்லாம் தான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 20% இருந்துச்சு என்பிஎஃப்சிஸ். இப்போ எல்லா என்டிட்டிஸுமே எல்லா லெண்டர்ஸுக்குமே 10%. ஓகே. ஸோ இதில் வந்து முக்கியமானது வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வராது. இது நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதாவது கிளைம்ஸ் வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15 டேஸ்க்குள்ளே அந்த டிசீஸ்டு கஸ்டமர்ஸோடைய கிளைம்ஸை வந்து 15 டேஸ்க்குள்ளே செட்டில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்போன்னு பார்த்தோம்னா இதுவும் January 1, 2026 வந்து. பட் அதுக்கு ஒரு லிமிட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிமம் 15 lakhs இருக்குது செட்டில்மெண்ட் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த 15 டேஸ்க்குள்ளே செட்டில்மெண்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ ஒரு டே டிலே ஆகிற ஒரு டேக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பன்சேஷன் வந்து 5,000 கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் புதுசாக கொண்டு வந்திருக்க ரூல்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சிங்கெக்ஸ் அதான் சிங்கப்பூர். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா. ஸோ இது என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ என்ஆர்ஐஸ் வந்து இந்தியாவில் இருக்க பர்சன்ஸ்க்கு வந்து டைரெக்டாக வந்து மணிஸ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சென்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சென்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸ் வந்து என்ன ஆகாது அப்படின்னா வராது. ஸோ 0 ட்ரான்ஸ்ஃபர் ஃபீஸு. ஸோ அதனால் குயிக்காக வந்து சென்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கான தான் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கும் சிங்கப்பூரில் இருக்க சிங்கெக்ஸ் இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போது இதில் யார் மட்டும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னா சிங்கப்பூர், ஹாங்காங் அவங்க மட்டும் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ஆர்ஐ வந்து இந்தியாவில் இருக்கவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐ வந்து allowed commercial banks, cooperative banks, NBFCs, okay, and other financial institutions to provide partial credit enhancement facility. ஸோ இந்த PCE, ஸோ இந்த PCE அப்படின்றது நான் என்னென்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த PCE ஃபெசிலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி வெறும் கமர்ஷியல் பேங்க்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா பேங்க்குமே, ஸோ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், ஸோ எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சிட்பி, ஸோ இது மாதிரி எல்லாருமே வந்து இப்போ பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்னு ஆர்பிஐ அலோவ் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ இப்போ PCE அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இப்போ PCE அப்படின்றது வந்து என்னென்னா, இப்போ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோ இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான சம் பாண்ட் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ மணி ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ ஒருவேளை அதில் டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில ரிஸ்க் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்குனால என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்காக பேங்க்ஸோ இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸோ என்பிஎஃப்சிஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஓகே நாங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறோம், ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு certain percentage நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கேரண்டி அதுதான் வந்து பார்ஷியல் கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட். ஸோ அந்த PCEன்றது ஒரு கேரண்டி மாதிரி. ஓகேவா? ஸோ நாங்கள் கேரண்டி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, தைரியமாக இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான். ஸோ இது எப்போதுலேருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தா April 1, 2026 ஸோ லெண்டர் வந்து இந்த PCEயில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வரைக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி 20% இருந்துச்சு, இப்போ 50%ன்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா?
ஸோ பட் இப்போது ஒரு என்பிஎஃப்சிஸ் வந்து பிசிஇ ஃபெசிலிட்டி வந்து கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மினிமம் டென்யூர் அந்த பாண்டோட டென்யூர் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா 3 இயர்ஸ் இருக்கணும் மினிமம். ஸோ 3 இயர்ஸ் மேலே இருந்தால் தான் என்பிஎஃப்சிஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிசிஇ ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ எந்த டேட்டில் எஃபெக்டிவ் ஆகுது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின்ஸில் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பேங்க். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்டு குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் ஃபார் இட்ஸ் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ பேங்க் ஆஃப் இந்தியாவோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் வந்து வாங்கியிருக்கு, ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங். ஸோ அதாவது இந்த சர்டிஃபிகேட் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த 2 கைட்லைன்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கிறதுனால, அதாவது இந்தியன் கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸ் அதுக்கு கீழே சில கைட்லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கைட்லைன்ஸை கரெக்டாக வந்து அந்த ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனாலையும், அதுக்கப்புறம் வெப் கண்டென்ட் ஆக்சசிபிலிட்டி கைட்லைன்ஸ், ஸோ இந்த 2 கைட்லைன்ஸையும் கரெக்டாக அந்த வெப்சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் எஸ்டிக்யூசி, ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். ஸோ யார் வந்து கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய டைரக்டர் ஜெனரல் எம் வெள்ளைப்பாண்டி அவர் வந்து கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேங்க் ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட்டு, RBI brought in a new functionality in its retail direct portal. ஸோ இந்த ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல், ஸோ இந்த ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் அப்படின்றது என்னென்னா, ஸோ அந்த போர்ட்டல் வழியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்குல்ல, ஸோ கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லலாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து என்னென்னா ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த போர்ட்டலில் இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் இப்போது ஒரு டீ பில், ஓகேவா, ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டீ பில்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அதில் 2 ஆப்ஷன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக, அதாவது ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட் ஆஃப் பிட்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த டைம் பீரியடை வந்து செட் பண்ணிடுறேன். ஸோ எவ்ரி மந்த் வந்து நான் வந்து டீ பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சர்டைன் அமௌண்ட் வந்து எவ்ரி மந்த் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி, அது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா, ஸோ ஆல்ரெடி நான் ஒரு டீ பில்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இல்லை கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்ஸ் அது மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்னொரு டீ பில்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ அதுதான். ஸோ அதாவது மேனுவலாக நம்ம பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம லாகின் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன ஆகும் அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபியூச்சர்ஸை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா RBI கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் புரிஞ்சிருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஸோ எவ்ரி மந்த்தோ இல்லை எவ்ரி சர்டைன் பீரியட் டியூரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக சர்டைன் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னால் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது மெச்சூரிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் இன்வெஸ்ட் ஆகிறது ரீஇன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. ஸோ இந்த நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லலாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதுலேருந்து அந்த அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போகாது. ஓகேவா? ஸோ அதுக்குன்னு தனியாக நம்ம ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கில்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த கில்ட் அக்கௌண்ட் அப்படின்றது என்னென்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதாவது டீ பில்ஸ், ஸோ எனி கவர்மெண்ட் பாண்ட்ஸ், எதுலையாச்சும் கவர்மெண்ட் ரிலேட்டட் செக்யூரிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், வாங்கணும், விற்கணும் அப்படின்னா இந்த கில்ட் அக்கௌண்ட் மூலியமாக தான் நம்மளால் வாங்க முடியும், விற்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த கில்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் சர்டைன் அமௌண்ட் நம்ம என்ன பண்ணி வைக்கணும் அப்படின்னா டெபாசிட் பண்ணி வைக்கணும். ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்லேருந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த கில்ட் அக்கௌண்ட். நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்லலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ரீட்டைல் டைரக்ட் போர்ட்டல் வந்து எப்போது லான்ச் பண்ணாங்க அப்படின்னா November 2021. ஓகே,
ஓகே. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ இண்டிகோ கூட சேர்ந்து 2 கிரெடிட் கார்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்லேயே 2 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து மாஸ்டர் கார்டு, இன்னொன்று ரூபே கிரெடிட் கார்டு. ஸோ இண்டிகோ ஐடிஎஃப்சி டியூயல் கிரெடிட் கார்டு அதுதான். ஓகேவா? ஸோ இந்த டியூயல் கிரெடிட் கார்டு அப்படின்றது எய்தர் இல்லை, போத் மாஸ்டர் கார்டும் இருக்கும், ரூபே கிரெடிட் கார்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ ரெண்டுமே ஒரே கார்ட்லேயே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே வருது. ஓகேவா? ஸோ இது யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இண்டிகோ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்ததும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் சிங்கப்பூர் கூட சேர்ந்து என்ஆர்ஐஸ்க்கு வந்து இது பண்ணுறது, ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா. ஓகே, ரெமிட் ஃபர்ஸ்ட் டு இந்தியா. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்இசின்றது வந்து என்னென்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு மகாரத்னா கம்பெனி, பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பப்ளிக் செக்டார் என்பிஎஃப்சி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் பப்ளிக் செக்டார் என்பிஎஃப்சி வந்து என்ன வாங்கியிருக்கு அப்படின்னா, டு ரிசீவ் அண்ட் இண்டிபெண்ட் ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கியிருக்கு. ஸோ யார்கிட்ட அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். ஓகே, எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ISO 3100 2018. ஸோ அதாவது வந்து இப்போது ஒரு என்டர்ப்ரைஸ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத வாங்கியிருக்கு. ஓகேவா? யார்கிட்டேருந்து அப்படின்னா பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து, REC. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஆர்பிஐயோடைய எக்ஸ்பர்ட் பேனல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 14 டே வந்து வேரியபிள் ரெப்போ ரேட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 7 டேவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 14 டே இருக்கிறத இப்போ கரண்ட்டில் 14 டேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி 7 டே வேரியபிள் ரெப்போ ரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன்ஸை 7 டே ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் பேங்க்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸ் அப்சார்ப் பண்ணுறதோ இல்லை லெண்ட் பண்ணுறதோ இதெல்லாம் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஐசிஐசிஐ பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஸோ அதோடைய சேவிங் அக்கௌண்ட். ஓகேவா? அதோடைய சேவிங் அக்கௌண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஆவரேஜ் மந்த்லி பேலன்ஸ், ஸோ மினிமம் நீங்கள் வந்து இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் மினிமம் பேலன்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேவா? ஸோ 10,000 ஃபஸ்ட்டு வந்து இப்போ கரண்ட்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா 10,000 இருந்துச்சு. ஸோ 10,000லேருந்து 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அகைன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணி ஒரு 1 வீக்லேயே அகைன் சேஞ்ச் பண்ணி அதை 15,000 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 50,000 சொல்லியிருந்ததை 15K ஆகும். அதுக்கப்புறம் இது வந்து மெட்ரோஸ்க்கு. ஓகேவா? ஸோ செமி அர்பன் அதுக்கெலாம் பார்த்தோம்னா 25Kலேருந்து 7,500 ஆகும். அதுக்கப்புறம் ரூரல் ஏரியாஸ்க்கு 10,000 சொல்லியிருந்தாங்க மினிமம் பேலன்ஸ். இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 2,500 ஆகும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இதுவே பென்ஷனர்ஸு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் அஃபிலியேட்டடாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்குலாம் மினிமம் பேலன்ஸ் வந்து 0 வச்சுருக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனால்ட்டி வந்து என்ன போடுறாங்க அப்படின்னா எவ்வளோ டெஃபிசிட், அதாவது எவ்வளோ ஷார்ட் ஃபால் ஆகுதோ, நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இப்போது ரூரல் பீப்புள்ஸ் 2,500 மெயின்டைன் பண்ணணும், பட் உங்கள் அக்கௌண்ட்டில் 2,000 தான் இருக்குது. அப்போ எவ்வளோ ஷார்ட் ஃபால் ஆகுது 500. இந்த 500ல் 6%னா 30 rupees. ஸோ 30 rupees ஆர் 500 rupees, இது ரெண்டுத்தில் எது லோயரோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெனால்ட்டியாக போடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தில் லோயர் எது 30, அப்போ 30 rupees வந்து பெனால்ட்டியாக போடுவாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இது கொண்டு வந்த சேஞ்சஸ் இதுதான். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நீங்கள் கேஷ் வந்து டெபாசிட்டோ இல்லை வித்ட்ராவோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மந்த்லி வந்து ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. அந்த லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேவா? சப்போஸ் இதை விட அதிகமாக நீங்கள் வந்து வித்ட்ராவோ இல்லை டெபாசிட்டோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 3.5 rupees எவ்ரி 1,000 rupeesக்கு. இந்த லிமிட்டை தாண்டி ஒவ்வொரு 1,000 rupeesக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3.5 rupees வந்து
பே பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா 150 ருபீஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பே பண்ணணும். இது ரெண்டுத்தில் எது ஹையரோ அதை பே பண்ணணும். ஸோ இங்கே வந்து எது லோயரோ அதை பே பண்ணணும்னு பார்த்தோமா, இங்கே வந்து எது ஹையரோ அதை பே பண்ணணும். ஓகே நெக்ஸ்ட் பேமேட். ஸோ பேமேட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்தோனேஷியன், ஸோ டிஜி ஏஷியா அப்படின்றது ஒரு இந்தோனேஷியன் கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா $400 மில்லியன் வந்து அக்வயர் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பேமேட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா டிக்ஸாண்ட்ரா, இது வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பேமெண்ட் ப்ராசஸஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் க்ரோத் ஆஃப் எஸ்எம்இ, ஸோ மலேசியாவில் இருக்க எஸ்எம்இயோட க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ பேமேட் அப்படின்றது ஸோ இந்தோனேஷியன் மார்க்கெட்லேயும் என்டர் ஆகிருக்கு, மலேசியன் மார்க்கெட்லேயும் என்டர் ஆகிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு கேஎஸ்எஃப்இ அப்படின்றது கேரளா ஸ்டேட் ஃபிலிம் என்டர்பிரைசஸ். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் மிஸ்லினியஸ் என்பிஎஃப்சி இந்தியாவிலேயே. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அதோடைய பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் வந்து 1 lakh crores வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இது வந்து என்ன இருக்குது அப்படின்னா 4 yearsல டபுள் ஆயிருக்கு. ஓகேவா. ஸோ 4 yearsலனா ஸோ 50,000 crores 1 lakh crores வந்து டபுள் ஆயிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் 25ல் வந்து ப்ராஃபிட் வந்து 512 crores. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ கேரளா ஸ்டேட் ஃபினான்ஷியல் என்டர்பிரைசஸ் வந்து ஓணம் சம்ரிதி கிஃப்ட் கார்டு அப்படின்ற ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ யாரை வச்சு லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஆர் அனில் யார் அப்படின்னா ஃபுட் அண்ட் சிவில் சப்ளை மினிஸ்டர். ஓகேவா. ஸோ கேரளா ஸ்டேட்டோடைய மினிஸ்டர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கேஎஸ்எஃப்இயோடைய நியூ டேக்லைன் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னா கரேஜ் ஆஃப் கேரளா அப்படின்னு சொல்லிட்டு நியூ டேக்லைன் கொண்டு வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆர்பிஐ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸோ கஸ்டமர் சர்வீஸு, ஸோ பேங்க்ஸில் கஸ்டமர் சர்வீஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான சில சர்க்குலர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சர்க்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா எஸ்சிபியும் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ட்ரைலிங்குவல் ஃபார்மேட்ஸில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னா ஹிந்தி, இங்கிலீஷ் ப்ளஸ் ரீஜனல் லாங்குவேஜ் இருக்கணும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஸோ க்ரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசமும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா பேங்க்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த க்ரீவன்ஸ் சொல்யூஷன் வந்து காஸ்ட் ஃப்ரீயில் வந்து ஃப்ரீ காஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஃப்ரீ காஸ்ட் அப்படின்போது ஐஓஎஸ் அப்படின்றது இன்டகிரேட்டட் ஓம்பட்ஸ்மன் ஸ்கீம் இல்லையா. ஸோ அந்த ஸ்கீம் வழியாக பண்ணலாம். இல்லைனா ஜிபி கிராம்ஸ் போர்ட்டல், அந்த போர்ட்டல் வழியாக நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுக்குறாங்க 14448. ஸோ அந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி நீங்கள் உங்களுடைய க்ரீவன்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம், கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஃபைல் பண்ணலாம். ஓகேவா. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்பிஐ கொண்டு வந்த ஒரு சர்க்குலரில் கஸ்டமர் சர்வீஸ்க்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஆர்பிஎல் பேங்க்கும் கேம்ஸ்பேன்றது ஒரு பேமெண்ட் கேட்வே. ஓகேவா. இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ ஆர்பிஎல் பேங்க் வந்து இதில் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் சர்வீஸ் பார்ட்னராக இருக்க போகுது. ஸோ பேமெண்ட் கேட்வேவாக யார் இருக்க போகிறா அப்படின்னா கேம்ஸ்பே. ஓகே. நெக்ஸ்ட்டு வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா. ஸோ இது வந்து ஒரு சப்சிட்ரி கம்பெனி. எதோடைய சப்சிட்ரி கம்பெனி அப்படின்னா வியட்நாமோடைய வின்ஃபாஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோடைய சப்சிடி கம்பெனி தான் வின்ஃபாஸ்ட் ஆட்டோ இந்தியா. ஸோ ஹெச்டிஎஃப்சி கூட எம்ஓயு போட்டுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா ஸோ ஆட்டோக்கு வந்து ஃபினான்சிங் கொடுக்கறதுக்காக. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன் கூட பார்ட்னர்ஷிப் போடுது அப்படின்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி கூட போட்டிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் நபார்டு, ஆந்திர பிரதேஷ் கிராமீன் பேங்க், அக்வா எக்ஸ்சேஞ்ச், அக்ரிடெக் பிரைவேட் லிமிடெட், இவங்க 3 பேரும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்வா கல்ச்சர் ஃபினான்சிங் ஸ்பெசிஃபிக்காக ஷ்ரிம்ப் ஃபார்மர்ஸ்க்கு கொலேட்ரல் ஃப்ரீ லோன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக. ஓகேவா. ஸோ இப்போதைக்கு இனிஷியலாக இப்போது இந்த லோன் ஷ்ரிம்ப் ஃபார்மர்ஸ்க்கு வந்து லோன் கொடுக்குறாங்களே. ஸோ இப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் எந்த ஒரு கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோன் கொடுக்குறாங்க. மொத்தம் 100 ஃபார்மர்ஸ்க்கு 25 crores வந்து லோன்ஸ் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நபார்டு மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3.46 crores வந்து ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா புட்டையாகுடம், போலாவாரம் மண்டல்ஸ், இலூரு
ஓகேவா. ஸோ இந்த 3 பிளேஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரைபல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நபார்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்பிஐ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன அதாவது ஒரு ஸ்பெஷல் ருபி ஓஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸாக ஏதாச்சும் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கும் சில லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அண்டர் 1 இயர் மெச்சூரிட்டி பீரியட் வந்து 1 இயர்க்குள்ளே இருக்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதே சமயம் உங்களுடைய சர்ப்ளஸில் 30% மட்டும் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சில லிமிட்டும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இது இம்பார்ட்டண்ட். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ஐஎம்பிஎஸ் வழியாக ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு சார்ஜஸ் வந்து போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த சார்ஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் 25,000 ருபீஸ்க்கு மேலே பண்ணுறீங்க ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா ஸோ அதுக்கான சார்ஜஸ் வந்து 2 to 10 ருபீஸ்லேருந்து இருக்கும் ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. சப்போஸ் நீங்கள் 20,000க்கு மேலே பண்ணுறீங்க, 20,000 to 1 lakh பண்ணுறீங்க அப்படின்னா 2 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 1 lakலேருந்து 2 lakh வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா 6 ருபீஸு. 2 lakலேருந்து 5 lakh வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா 10 ருபீஸ். ஓகேவா. 2, 6, 10. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கார்ப்பரேட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த ரிவைஸ்டு சார்ஜஸ் எப்போத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 8 இது எஃபெக்டிவ் ஆகுது. ஓகே. அதுக்கப்புறம் ஸோ இந்த ஐஎம்பிஎஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அப் டு 5 lakhs வரைக்கும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கு. ஓகே. ஸோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்பிசிஐ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா பர்சன் டு பர்சனுக்கு வந்து இந்த கலெக்ட் ரெக்வஸ்ட் அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக அப்படின்னா நிறைய ஃப்ராட் ஆக்ஷன்ஸ்லாம் நடக்குது, ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கலெக்ட் ஆப்ஷன்ஸை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ பட் ஆனால் அந்த பர்சன் டு மர்ச்செண்ட்டுக்கு வந்து அது இருக்கும். ஓகேவா. அந்த கலெக்ட் ரெக்வஸ்ட் வந்து அதுக்கு இருக்கும். பட் பர்சன் டு பர்சனுக்கு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ யூபிஐ ஐடிஸ் மூலியமாகவோ இல்லை கியூஆர் ஸ்கேன் பண்ணியோ ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே. ஸோ பர்சன் டு பர்சனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ ஆர்பிஐ டிசைடட் ஆன் ட்ரான்சிஷன் ஆஃப் செக் ட்ரங்கேஷன் சிஸ்டம். ஸோ அதாவது இப்போது செக்ஸ்லாம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் வந்து 2 days வந்து எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ சீக்கிரமாக அதாவது பேட்ச் ப்ராசஸிங் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லைம் லிமிட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர செக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேட்சாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது கிளியர் பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ இப்போ கரண்ட்டாக அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் கிளியரிங் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து 2 ஃபேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து October 4 இம்ப்ளிமெண்ட் ஆகுது, October 4, 2025. செகண்ட் ஃபேஸ் வந்து Jan 3, 2026. ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ அதாவது அந்த செக்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த டைமில் பண்ணுவாங்க. ஓகேவா. 10 AM 4 PM வரைக்கும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் செஷனில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ அந்த செக்கை வந்து கிளியர் பண்ணுறாங்களா இல்லை ரிட்டர்ன் பண்ணுறாங்களா அப்படின்றது 10 AM 7 PM வரைக்கும் நடக்கும். ஓகேவா. ஸோ ஒரு சிங்கிள் டேலேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. ஓகேவா. ஒரு 1 டேக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செக்கை கிளியர் பண்ணுறாங்களோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதோ அந்த 1 டேக்குள்ளே பண்ணிடுறாங்க. ஓகேவா. 2 days அப்படின்றத 1 days அப்படின்னு மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில். செகண்ட் ஃபேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ T+3 கிளியரிங் ஹவர்ஸ். ஸோ நீங்கள் எந்த டைமில் செக் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களோ அதில் 3 hours என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் T+3 கிளியர் ஹவர்ஸ். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 1 day எடுத்துக்குது, நைட்டு 7 PM வரைக்கும் ஆகுது. பட் செகண்ட் ஃபேஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா T+3 hours தான் எடுத்துக்குது. ஓகேவா. ஸோ நீங்கள் செக் கொண்டு வர டைம் அது கூட 3 hours. ஓகே. ஸோ இது எந்தெந்த டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸோட டைம் பீரியட். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆர்பிஐ வந்து அதோடைய ரிப்போர்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. யார்கிட்டேருந்து அப்படின்னா இந்த ஃப்ரீ ஏஐக்கு. ஓகேவா. ஒரு கமிட்டி செட்டப் பண்ணாங்களே. ஸோ அந்த கமிட்டி யாருக்கு கீழே அது யார் லீட் பண்ணா அப்படின்னா
புஷ்பக் பட்டாச்சாரியா ஐஐடி பாம்பேயோட ப்ரொஃபஸர். ஓகேவா. ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 7 சூத்ராஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ஸோ 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸ், இந்த பில்லர்ஸ்க்கு கீழே 7 சூத்ராஸ் வந்து கைட் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த 6 பில்லர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பாலிசி, கெப்பாசிட்டி, கவர்னன்ஸ், ப்ரொடெக்ஷன், அஷூரன்ஸ். ஸோ 7 சூத்ராஸ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ட்ரஸ்ட் இஸ் த ஃபவுண்டேஷன், பீப்புள் ஃபர்ஸ்ட், இன்னோவேஷன் ஓவர் restraint, fairness and equity, accountability, understandable by design and safety, resilience, sustainability. ஓகேவா. ஓகே. ஸோ இது 7 சூத்ராஸ். ஓகே. ஸோ மொத்தம் 6 ஸ்ட்ராட்டஜிக் பில்லர்ஸு, 7 சூத்ராஸ். ஓகே. ஸோ இந்த ஃப்ரீ ஏஐ கமிட்டி வந்து எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்க அப்படின்னா, எப்போ வந்து கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா December 26, 2024. ஓகேவா. ஸோ அதுக்கான அந்த ரிப்போர்ட், அந்த அப்போது ஃபார்ம் பண்ண கமிட்டி அதோடைய ரிப்போர்ட்டை வந்து இப்போ ஆர்பிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு பிஇஎம்எல். இந்த வீடியோவிலே நம்ம 3rd டைம் பார்க்குறோம் இந்த பிஇஎம்எல்லை பற்றி. ஓகேவா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெக்கானிக்கல் மைண்ட் ஃபீல்டு மார்க்கிங் எக்யூப்மெண்ட். ஸோ மார்க்கிங் எக்யூப்மெண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ மெக்கானிக்கல் மைண்ட் ஃபீல்டு மார்க்கிங் எக்யூப்மெண்ட் Mark 2. ஓகேவா. ஸோ பிஇஎம்எல். நெக்ஸ்ட்டு நைப் லிமிடெட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலோடைய ஹெல்பிரிட் சிஸ்டம் லேண்ட் அந்த கம்பெனிக்கிட்டேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கி பார்த்தோம்னா 1.2 மில்லியன் எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் இஸ்ரேல்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்னா ஷிப் மவுண்டட் யூனிவர்சல் ராக்கெட் லான்ச்சர். ஓகேவா. ஸோ ராக்கெட் லான்ச்சர், மெக்கானிக்கல் அண்ட் ஹைட்ரோலிக் கிட் இதை வந்து சப்ளை பண்ணுறதுக்காக இஸ்ரேல்கிட்டேருந்து கான்ட்ராக்ட் வாங்கியிருக்காங்க $1.2 மில்லியன். ஸோ September 2026 என்ன பண்ணிடணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2 அட்வான்ஸ்டு ஃப்ரண்ட்லைன் ஃப்ரிஜேட்ஸ். ஸோ உதயகிரி, ஹிம்கிரி. இந்த உதயகிரி ஹிம்கிரின்றது வந்து ஹிம்கிரி அப்படின்றது வந்து என்னென்னா ப்ராஜெக்ட் 17A. ஓகேவா. ஸோ ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே வரக்கூடிய ஷிப்ஸ் தான். ஓகேவா. ஸோ அது வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ எங்கள் விசாகப்பட்டினமில் ஈஸ்டர்ன் நேவல் கமாண்ட் விசாகப்பட்டினமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஷிப் ப்ராஜெக்ட் 17Aக்கு கீழே ஃபஸ்ட்டு ஷிப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா INS ஹிம்கிரி. ஓகேவா. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா INS உதய்கிரி. ஓகே. ஸோ இது யார் பில்ட் பண்ணுறா? ஃபஸ்ட்டு ஷிப்பை பில்ட் பண்ணுறது வந்து GRSC. ஸோ செகண்ட் ஷிப்பை பில்ட் பண்ணுறது MDL. ஓகே. 2 ஷிப்புமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைன் டீசல் ஆர் கேஸ். ஓகே. ஸோ யூஸிங் டீசல் இன்ஜின்ஸ் அண்ட் கேஸ் டர்பைன்ஸ். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட்டு GRSC வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெலிவர்டு இஷாக் அப்படின்றது வந்து சர்வே வெசல் லார்ஜோடைய 3rd ஷிப்பு. ஃபஸ்ட்டு 2 ஷிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிப் வந்து சந்தயாக், செகண்ட் வந்து நிர்தேஷக். ஓகே. ஸோ இது ஃபஸ்ட்டு செகண்டு. ஸோ தேர்ட் வந்து இக்ஷாக். ஸோ இதுதான் இந்த இக்ஷாக் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சர்வே வெசல் லார்ஜ் ஷிப்பு. அதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உமன் ஆஃபீஸர் செயிலர்ஸ்க்கும் அக்காமடேஷன் இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த SVLக்கான கான்ட்ராக்ட் எப்போ போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 மொத்தம் 4 வெசல்ஸ். ஓகேவா. ஸோ அதில் 3 வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ யார் அப்படின்னா GRSC. ஸோ 4th வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.